யாமி யாமி நோமி டார்க் டார்க் ஃப்ரூட். இது வந்து லோஜியா டைப் டெவில் ஃப்ரூட். டீச் இந்த டெவில் ஃப்ரூட்டோட யூஸரா இருந்திருப்பான். இந்த டெவில் ஃப்ரூட்டோட எபிலிட்டிங்கிறது டார்க்னஸை கிரியேட் பண்றது, அதை கண்ட்ரோல் பண்றது, அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது. இது ரொம்ப டேஞ்சரான எபிலிட்டி. இந்த டார்க்னஸ் இருக்கு இல்லையா, இது கிராவிட்டி. அது ரொம்ப அதிகமா இருக்கும். அதோட டென்சிட்டியும் ரொம்ப அதிகம். அதால லைட்டை கூட உறிஞ்ச முடியும். பிளாக் பியர்டு இதுல ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக்லாம் யூஸ் பண்ணியிருப்பான். பிளாக் ஹோல் அவன்கிட்ட நிறைய டார்க்னஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவான். அது ஒரு என்டையர் வில்லேஜையே கவர் பண்ற அளவுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். டார்க்னஸ்ங்கிறது கிராவிட்டி தானே, அதால சால்வ் பண்ண முடியும். ஒரு ஆப்ஜெக்டையா இருக்கலாம், ஒரு பர்சனையா இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் அதை சால்வ் பண்ணும். அதோட கிராவிட்டியும் ரொம்ப அதிகமா இருக்கனால அது எல்லாமே அப்படியே நொறுங்கிடும். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒரு என்டையர் வில்லேஜை கூட பிளாக் பியர்டால வந்து அழிக்க முடியும். லிபரேஷன் இந்த டெக்னிக் வந்து பிளாக் ஹோல் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் சால்வ் பண்ணாலையா, அதை ரிலீஸ் பண்றது. அது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணுவான். அதுல கேனன் பால், அதுக்கப்புறம் வந்து ஸ்வாட்லாம் யூஸ் பண்றப்போ அந்த அட்டாக்குமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். பிளாக் வார்டெக்ஸ் இது கொஞ்சம் டேஞ்சரான எபிலிட்டி. இந்த எபிலிட்டி எப்படின்னா, அவனோட டார்க்னஸோட கிராவிட்டியை யூஸ் பண்ணி ஆப்போனண்டை இவனால இழுக்க முடியும். இழுத்து அவங்கள பிடிச்சிட்டான்னா அவங்க ஒரு டெவில் ஃப்ரூட் யூஸராகவே இருந்தாலும் அவங்களோட பவர் நியூலிஃபை ஆயிரும். இவன்டேந்து ரிலீஸ் ஆனா மட்டும்தான் அந்த எபிலிட்டி வந்து திரும்ப அவங்களால யூஸ் பண்ண முடியும். வார்டெக்ஸ் யூஸ் பண்ணி ஆப்போனண்ட் டெவில் ஃப்ரூட் பேஸ்டு அட்டாக் யூஸ் பண்றாங்கன்னா அந்த அட்டாக்கையும் நியூலிஃபை பண்ண முடியும்.